Hello, வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஜிஎஸ் டெஸ்ட் பேட்ச் பற்றி பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக இந்த ஜிஎஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜிஎஸ் அப்படின்னா சயின்ஸு, ஜியோகிராஃபி, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யூனிட் 1 to 6 வரைக்கும் உங்களுக்கு ஜிஎஸ் டாபிக் எல்லாமே இதில் கவர் ஆகும். ஸோ இந்த பேட்சில் உங்களுக்கு பைலிங்குவலாக தான் கொஷின் இருக்கும். சரியா? தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவலாக கொஷின் இருக்கும். நம்பர் ஆஃப் கொஷின் வந்து 50 MCQ இருக்கும். உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு லிங்க்கு ப்ளஸ்ஸு பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருவோம். படிக்கிறதுக்கு புக் லிங்க், ஏன்னா இப்போ இதில் என்ன சப்ஜெக்ட் படிக்கணும், எந்த ஸ்டாண்டர்டில் எந்த யூனிட் படிக்கணும் இந்த சிலபஸ்க்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்போம். அந்த யூனிட் படித்தா போதும். ஸோ அதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஹிஸ்ட்ரி 11th ஹிஸ்ட்ரி அப்படின்னா இப்போது ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு யூனிட் 6லேருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா யூனிட் 6லேருந்து அதிகமான நம்பர் ஆஃப் கொஷின் கேட்பாங்க. யூனிட் 5லேருந்து நம்பர் ஆஃப் கொஷின் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் யூனிட் 6லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி 11th ஹிஸ்ட்ரிலேருந்து உங்களுக்கு கொஷின் இருக்கும். யூனிட் 2, யூனிட் 5, அடுத்து 11th யூனிட் 9ல் எந்த பார்ட் மட்டும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ் மீடியமுக்கு மேலே சிலபஸும், இங்கே கீழே வந்து இங்கிலீஷ் மீடியமுக்கு என்ன யூனிட் படிக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். இப்போது அதுக்கான புக் லிங்க்கும் ஷேர் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஜனவரி 13 2வது டெஸ்ட் இருக்கு இல்லையா, 11th எத்திக்ஸில் யூனிட் 1, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5 இந்த 4 யூனிட் கொடுத்துருக்கோம் இல்லையா. அப்போ 11th எத்திக்ஸ் புக்கை வந்து ஷேர் பண்ணிடுவோம். அதில் உள்ளதை நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கிலீஷ் மீடியமுக்கு சிலபஸ் கீழே இருக்கும், மேலே தமிழ் மீடியத்துக்கு சிலபஸ் கொடுத்துருப்போம். ஸோ இந்த ஷெடியூல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்போம். அந்த ஷெடியூல் வைஸாக தான் டெஸ்ட் நடக்கும். ஸோ இதில் யூனிட் 1 to 6 வரைக்கும் கவர் பண்ணுவோம். இம்பார்ட்டன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு யூனிட் 6க்கும் யூனிட் 5க்கும் கொடுத்துருப்போம். அடுத்து ரிவிஷன் டெஸ்ட்டு ஒரு 3 ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். லாஸ்ட்டு மொத்தமாக 59 டெஸ்ட்டு அக்டோபர் 10 முடியுது உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச்சு. ஸோ இதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின் 50 சொல்லியிருக்கேன். டெஸ்ட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் நடக்கும். டெஸ்ட் லிங்க்கும் பிடிஎஃப்பும் கொடுப்போம். டெஸ்ட் லிங்க்கு 8 PM ஷேர் பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் அந்த லிங்க் யூஸ் பண்ணி எப்போ வேணால் அட்டன் பண்ணிக்கலாம். நீங்கள் அடுத்த டெஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு உங்களுக்கு 10ஆம் தேதி இருக்குது, ஜனவரி 10ஆம் தேதி. செகண்ட் டெஸ்ட்டு ஜனவரி 13ஆம் தேதி இருக்குது. ஸோ 2வது டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கான ரேங்க் லிஸ்ட், ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ அது உங்களுக்கு அந்த ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் நேம் வரணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு 2வது டெஸ்ட் முடியறதுக்கு முன்னாடி, அதாவது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணி முடிச்சிடணும். அப்படின்னா தான் ரேங்க் லிஸ்ட் வரணும். ரேங்க் லிஸ்ட் வேணாம், நீங்கள் ஓனாக பார்த்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எந்த டைம் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அந்த டைமுக்கு அட்டன் பண்ணிக்கலாம். அது நோ ப்ராப்ளம். ஸோ இப்படி தான் டெஸ்ட் இருக்கும். வேறு ஏதாவது இந்த பேட்ச் பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. இதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஃபீஸ் வந்து 500 ரூபி. ஃபீஸ் 500 ரூபி. டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர், பேடிஎம், யூபே நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்க அப்படின்னா அந்த நம்பருக்கு அனுப்பிட்டு ஜிஎஸ் பேட்ச் மென்ஷன் பண்ணுறீங்கன்னா உங்களை ஆட் பண்ணிடுவோம். ஃபீஸ் வந்து 500. ஜிபே வந்து இந்த நம்பர் பே பண்ண முன்னாடி இன்னொரு நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கும் பே பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பர் வந்து இதான் வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு தான் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பணும். இப்போது ஏற்கனவே இப்போ ரீசெண்டாக ஜனவரி 1 தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அந்த பேட்சில் உள்ள ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா 400 மட்டும் பே பண்ணால் போதும். நியூவாக அந்த ஜிஎஸ்சில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா 500 ரூபி பே பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும், கிளாரிஃபை பண்ணணும், டவுட் இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.